ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாடி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கோர்ஸோட கிளாஸ் 5 தாம்மா பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ப்ளவுஸ் மார்க்கிங் அப்லோட் பண்ணிட்டேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக போகிறோம். ராஜா ராணி இமேஜ் இருக்கலாமா, ஹெவி பிரைடல் பல்லக்கு டிசைனோட பேசிக் ராஜா இமேஜ் அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் மார்க்கிங் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக பண்ணி எனக்கு அனுப்புங்க மேம். ஏன்னா அதை அனுப்புனீங்கன்னா தான் உங்களால் இந்த ஒர்க்கை பண்ண முடியும். இதை என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கிளியராக பாருங்கள். ஏன் மெஷர்மெண்ட் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் அதையே கவனிச்சுட்டு இதை கவனிக்காமல் விட்டுறீங்க. அதனால தான் ஒரு சின்ன விஷயம் மேம். பாராட்டுக்கு ஏங்காதவங்க யாருமே கிடையாது மேம். நானுமே அப்படி தான். நான் பண்ணுற குறைகளை வந்து நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. என்னோட ஸ்டூடெண்ட் நான் சொல்கிற குறைகள், என்னோட ஸ்டூடெண்ட் வந்து என்னை பற்றி சொல்கிற குறைகளை நான் கண்டிப்பாக ஏற்றுவேன். அதே மாதிரி கிளாஸஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேம். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்கான பூஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால தான் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஆமாம், இப்போ நம்ம பார்க்க போகிறது முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹெவி பிரைடலில் எப்படி ட்ரேஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதான் என்னோடய ஃப்ரேம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் நம்ம வரைகிறோமே அது போயிடுமான்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை, நம்ம கிட்லேயே வந்து எரேசர் கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்கள் அழிச்சாலே உங்களுக்கு தெரியுதா, அது பாட்டுக்கு போகும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், என்ன ரீசனுக்காகவும் இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில், அப்சரா பிராண்டோட கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரே ரீசனுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி அழிச்சிங்கனாலே அது பாட்டுக்கு போகும். ஆனால் அழிக்கும் போது என்ன ஆகும், ஃப்ரேம் கண்டிப்பாக லூஸ் ஆக தான் செய்யும். ஆமாம் தானே, ஃப்ரேம் லூஸ் ஆக தான் செய்யும். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. திரும்ப வந்து நம்ம ஃப்ரேமை ட்ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் அழிச்சிங்கன்னா அது பாட்டுக்கு போகும். இதுக்காக நம்ம கெரசின் யூஸ் பண்ணி அது யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணி எந்த அவசியம் உங்களுக்கு தெரியுதா? ஆனால் லேசாக இம்ப்ரெஷன் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி அதில் மண்ணெண்ணெய் ஊற்றிலாம் வந்து அழிக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. இப்போ வந்து எனக்கு கிளாத் லூஸ் ஆயிடுச்சு. கிளாத் எப்போ மூலம் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டேன் மேம். வீடியோ போட்டேன். வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே கேட்டிருந்தீங்க, ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க்கிங் அப்லோட் பண்ணிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் குரூப்பில் வீடியோ போட்டேன் மேம். குரூப்பில் இருக்கிறதுல ஒரு 10% பேர் கூட எனக்கு அனுப்பவே இல்லை மேம். ஒரு 5-6 பேர் தான் அனுப்பியிருந்தீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணி போடுங்க. இது என்னோட ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் பேட்டர்ன் மேம். இங்கே நான் வந்து ஒரு சின்ன கட் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு விட்டது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்க 1 இன்ச்சு வந்து அப்படி சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா விட்டுருக்க மாட்டேன். இது எல்போ ஸ்லீவ், அந்த நான் என்னோட ஸ்டிச் பண்ண நம்ம லாஸ்ட்டாக நெட் கிளாத் போட்டேன்ல, அதுக்காக இதை எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்னோடய ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டை வரைஞ்சிக்கிறேன். என்னோடய ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டு மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இது வரைய மாட்டேன் மேம். கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு பக்கமே பால் பின் மட்டும் செக்யூர் பண்ணிவிட்டு இங்கே வந்து வரைஞ்சி எடுத்துடுறேன். ஏமா இப்போ ஒரு கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வரைஞ்சிருக்கலாமேன்னு கேட்கலாம். கண்டிப்பாக வரையலாமா, அதில் எந்த தப்பு இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அளவு மாறினாலுமே நம்ம எடுத்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அது எதுக்கு, ஒரு செகண்டில் பால் பின் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு ஈஸியாக முடிஞ்சிட போகுது. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் அப்படின்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து அவுட்புட் வந்து நல்லா வருமா. நான் சைடில் எக்ஸ்ட்ரா விட்டதெல்லாம் போடலாம் மேம். என்னோடய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நிறைய பேர் நம்மகிட்ட சாரீ ட்ரைப்பிங் கிளாஸோட ஃபீஸ் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறீங்க மேம். மேம் கிளாஸ் ஃபீஸ் வந்து மொத்தமாகவே 100 ரூபா தான். அதில் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் குறையில்லாமல் சொல்கிறாங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்களா, நல்லா சொல்லி கொடுத்துருவீங்களான்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம கிளாஸஸ் எல்லாமே பார்க்குறீங்களா மேம், எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குன்னு. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா போதும் மேம். நம்மளோட சாரீ ட்ரைப்பிங் கிளாஸுமே இதே மாதிரி டீட்டெயில்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம் மேம். செல்ஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கே கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை மற்றவங்கள்ட்ட வந்து ஆர்டர்ஸ் வாங்கி சாரீ வாங்கி அயன் பண்ணி கொடுக்க போகிறேனாலும் சரி, அந்த லெவலுக்கு தான் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேணாம். டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எப்பவும் போல் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மேம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ஃபுல் கவர் ஆனது மேம். அப்போ அதை சொல்லி கொடுத்தலாம். அது மாதிரி டீப்புக்கு வந்து இப்படி ஒரு வி மாதிரி மார்க் போட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு டீப்புன்னு தெரியறதுக்காக. ஓகே, இப்போ நான் அந்த ப்ளவுஸை எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சிம்பிள் ஒர்க் தான் நான் சொன்னேன். அதாவது ராஜா ராணி போடுவோல, பாருங்க ராணியுமே நான் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இந்த மாதிரி ராஜா ராணி இமேஜ் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கைக்கு வந்து நான் ராஜா இமேஜ் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஷீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். A4 ஷீட்டில் இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் விடணும், இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் விடணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் மேம். எவ்வளோ கைக்கு எவ்வளோ விடணும்னு சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு இப்போ எப்படி பண்ணணும்னா, இந்த ராஜாக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, தேவையில்லாத எக்ஸஸ் ட்ரீட்மெண்ட், அதை ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு கிழிச்சிருங்க.
மேம் உங்களுக்கு என்ன தான் சூப்பராக ட்ராயிங் வரைய தெரியும், ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியுமாலும் இந்த மாதிரி இமேஜ்லாம் உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் ஓகே. ஆனால் 100 பேர் கூட இப்படி வரைய தெரியாது மேம். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து தான் வரைய முடியும். அதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஃபுல் A4 ஷீட்டில் எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் நான் கிழிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ராஜா ரெடி ஆகிட்டார். இப்போ நான் ஃபுல் கிளாத்லேயுமே நம்ம எப்போவுமே இப்படி போட மாட்டோம். ராஜா இமேஜரி ஃபுல் A4 ஷீட்டில் எடுத்திங்கன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுங்களா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். அப்படி நம்ம எனக்காக ஒர்க் போடுவோமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நமக்கு சின்ன சைஸ் எடுத்தால் போதும். இதோட லென்த் எவ்வளோ, மேலே எவ்வளோ கேப் போடணும், கீழே எவ்வளோ கேப் போடணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, அதை மட்டும் கவனிச்சிட்டே இருப்பீங்க. அதனால் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். எனக்கு வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் பார்டர் விட்டால் போதும். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு 1 இன்ச் பார்டர் விட்டால் போதும். அப்போ ஸ்கேலில் வந்து அந்த கீழே கோடு இருக்கும்ல, அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ நான் அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுறேன். இது வந்து எனக்கு பார்டர் மேம். அதாவது டபுள் லேயரில் ஜரி த்ரெட் கொடுத்து ஒரு சுகர் பீட், ஆன்டிக் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட், ஆன்டிக் பீட், ஸ்டோன் செயின் கீழே நல்லா பட்டையாக கொடுப்போம்ல, அது மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த பேச விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கிளாஸில் பார்க்கலாமா மேம்? இப்போ நம்ம பார்க்க போகிறது முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹெவி பிரைடலில் எப்படி ட்ரேஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதான் என்னோடய ஃப்ரேம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் நம்ம வரைகிறோமே அது போயிடுமான்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை, நம்ம கிட்லேயே வந்து எரேசர் கொடுத்துருப்பேன் மேம். அதை வச்சு நீங்கள் அழிச்சாலே உங்களுக்கு தெரியுதா, அது பாட்டுக்கு போகும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன ரீசனுக்காகவும் இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில், அப்சரா பிராண்டோட கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுங்கன்னு இந்த ஒரே ரீசனுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி அழிச்சிங்கனாலே அது பாட்டுக்கு போகும். ஆனால் அழிக்கும் போது என்ன ஆகும்? ஃப்ரேம் கண்டிப்பாக லூஸ் ஆக தான் செய்யும். ஆமாம் தானே? ஃப்ரேம் லூஸ் ஆக தான் செய்யும். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. திரும்ப வந்து நம்ம ஃப்ரேமை ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் அழிச்சிங்கன்னா அது பாட்டுக்கு போகும். இதுக்காக நம்ம கெரசின் யூஸ் பண்ணி அது யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணி எந்த அவசியம் உங்களுக்கு தெரியுதா? ஆனால் லேசாக இம்ப்ரெஷன் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி அதில் மண்ணெண்ணெய் ஊற்றிலாம் வந்து அழிக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. இப்போ வந்து எனக்கு கிளாத் லூஸ் ஆகிடுச்சு. கிளாத் எப்போ மூலம் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டேன் மேம், வீடியோ போட்டேன். ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க்கிங் அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தானே நாங்கள் ட்ரேஸ் எடுக்க முடியும்னு கேட்டிங்க. ஆனால் குரூப்பில் இருக்கிறதுல 100ல் ஒரு 10% பேர் கூட நான் கிளியராக சொல்லியிருந்தேன் மேம் அந்த வீடியோலையும். எனக்கு இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணி ஃபோட்டோ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யாருமே அப்படி அனுப்பலாம் மேம். ஏன்னு எனக்கு தெரியல. கிளியராக சொல்கிறேன் மேம், என்னை பொறுத்தளவு என் சைடு இருந்து நான் எல்லாமே கிளியராக பண்ணுறேன் நம்புகிறேன். ஆனால் வீடியோஸ் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நான் போடுற எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை மேம். ப்ளவுஸ் பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணி போட்டால் தான் இப்போ நான் இங்கே பாருங்களேன், இதை வச்சு தான் இப்போ நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன். அப்போ தானே உங்களுக்கு அது தெரியும். அதனால் ஸோ ப்ளீஸ், நான் போடுற கிளாஸஸ் நான் வந்து ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன் மேம், இந்த கிளாஸ் வந்து ரெகுலராக இருக்காமல் இருக்குது. நிறைய பேர் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க்கிங் அப்லோட் பண்ணிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் குரூப்பில் வீடியோ போட்டேன் மேம். குரூப்பில் இருக்கிறதுல ஒரு 10% பேர் கூட எனக்கு அனுப்பவே இல்லாமல் ஒரு 5-6 பேர் தான் அனுப்பியிருந்தீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணி போடுங்க. இது என்னோட ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் பேட்டர்ன் மேம். இங்கே நான் வந்து ஒரு சின்ன கட் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு விட்டது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்க 1 இன்ச்சு வந்து அப்படி சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா விட்டுருக்க மாட்டேன். இது எல்போ ஸ்லீவ், அந்த நான் என்னோட ஸ்டிச் பண்ண நம்ம லாஸ்ட்டாக நெட் கிளாத் போட்டேன்ல, அதுக்காக இதை எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்னோடய ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டை வரைஞ்சிக்கிறேன். ஓகே, என்னோடய ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இது வரைய மாட்டேன் மேம், கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு பக்கமே பால் பின் மட்டும் செக்யூர் பண்ணிவிட்டு இங்கே வந்து வரைஞ்சி எடுத்துடுறேன். ஏமா இப்போ கையில் ஒரு கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வரைஞ்சிருக்கலாமேன்னு கேட்கலாம்.
கண்டிப்பாக வரையலாமா, அதில் எந்த தப்பு இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அளவு மாறினாலுமே நம்ம எடுத்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அது எதுக்கு, ஒரு செகண்டில் பால் பின் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு ஈஸியாக முடிஞ்சிட போகுது. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாதான் அப்படின்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து அவுட்புட் வந்து நல்லா வருமா. நான் சைடில் எக்ஸ்ட்ரா விட்டதெல்லாம் போடல மேம், என்னோடய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நிறைய பேர் நம்மகிட்ட சாரீ ட்ரைப்பிங் கிளாஸோட ஃபீஸ் எவ்வளோன்னு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறீங்க மேம். கிளாஸ் ஃபீஸ் வந்து மொத்தமாகவே 100 தான். அதில் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் குறையில்லாமல் சொல்கிறாங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்களா, நல்லா சொல்லி கொடுத்துருவீங்களான்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம கிளாஸஸ் எல்லாமே பார்க்குறீங்களா மேம், எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குன்னு. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா போதும் மேம். நம்மளோட சாரீ ட்ரைப்பிங் கிளாஸுமே இதே மாதிரி டீட்டெயில்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம் மேம். செல்ஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கே கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை மற்றவங்கள்ட்ட வந்து ஆர்டர்ஸ் வாங்கி சாரீ வாங்கி அயன் பண்ணி கொடுக்க போகிறேனாலும் சரி, அந்த லெவலுக்கு தான் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேணாம். டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எப்பவும் போல் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மேம். உங்களை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஃபுல் கவர் ஆனது மேம். அப்போ அதை சொல்லி கொடுத்தலாம். அது மாதிரி டீப்புக்கு வந்து இப்படி ஒரு வி மாதிரி மார்க் போட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு டீப்புன்னு தெரியறதுக்காக. ஓகே, இப்போ நான் அந்த ப்ளவுஸை எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிம்பிள் ஒர்க் தான் நான் சொன்னேன். நான் இந்த ராஜா இமேஜ் வச்சு தான் இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ண போகிறேன். அதாவது ராஜா ராணி போடுவோல, பாருங்க ராணியுமே நான் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இந்த மாதிரி ராஜா ராணி இமேஜ் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணணும் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கைக்கு வந்து நான் ராஜா இமேஜ் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஷீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், A4 ஷீட்டில் இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் விடணும், இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் விடணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் மேம். எவ்வளோ கைக்கு எவ்வளோ விடணும்னு சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு இப்போ எப்படி பண்ணணும்னா, இந்த ராஜாக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா தேவையில்லாத எக்ஸஸ் ட்ரீட்மெண்ட், அதை ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு கிழிச்சுங்க மேம். உங்களுக்கு என்ன தான் சூப்பராக ட்ராயிங் வரைய தெரியும், ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியுமாலும் இந்த மாதிரி இமேஜ்லாம் உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் ஓகே. ஆனால் 100 பேர் கூட இப்படி வரைய தெரியாது மேம். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து தான் வரைய முடியும். அதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஃபுல் A4 ஷீட்டில் எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் நான் கிழிச்சிடுறேன். ஓகேங்களா. இப்போ நம்மளோட ராஜா ரெடி ஆகிட்டார். இப்போ நான் ஃபுல் கிளாத்லேயுமே நம்ம எப்போவுமே இப்படி போட மாட்டோம். ராஜா இமேஜ் ஃபுல் A4 ஷீட்டில் எடுத்திங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு தெரியுங்களா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். அப்படி நம்ம எனக்காக ஒர்க் போடுவோமா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ நமக்கு சின்ன சைஸ் எடுத்தால் போதும். இதோட லென்த் எவ்வளோ, மேலே எவ்வளோ கேப் போடணும், கீழே எவ்வளோ கேப் போடணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, அதை மட்டும் கவனிச்சிட்டே இருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். எனக்கு வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் பார்டர் விட்டால் போதும். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு 1 இன்ச் பார்டர் விட்டால் போதும். அப்போ ஸ்கேலில் வந்து அந்த கீழே கோடு இருக்கும்ல, அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ நான் அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுறேன். இது வந்து எனக்கு பார்டர் மேம். அதாவது டபுள் லேயரில் ஜரி த்ரெட் கொடுத்து ஒரு சுகர் பீட், ஆன்டிக் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட், ஆன்டிக் பீட், ஸ்டோன் செயின், கீழே நல்லா பட்டையாக கொடுப்போம்ல, அது மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த பேச விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் மேம், நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆனால் கீழே வந்து நான் பார்டர் அவ்வளோ பெருசாக போடல, ஏன்னா நான் எடுத்த இமேஜ் வந்து ரொம்ப குட்டியாக எடுத்தேன். ஸோ பார்டர் போடல. இப்போ நான் 1 இன்ச் பார்டர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதை தான் அதை மீன் பண்ணேன். அதாவது ஒரு த்ரெட் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட், ஆன்டிக் பீட், சுகர் பீட், ஸ்டோன் செயின், ஆன்டிக் பீட், சுகர் பீட், இது மாதிரி இந்த பார்டர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ உள்ளே வந்து இங்கே பாருங்கள், நான் எப்படி டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு கோபுரத்துக்குள்ளே அந்த ராஜாவும் ராணி இருக்க மாதிரி கொடுத்தேன். பேக் நெக் ஃபுல்லாக ஹெவி ஒர்க் மேம், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இதை எப்படி எடுக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழே வந்து இந்த பார்டருக்கு மேலே அந்த ராஜா நிற்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்டருக்கு மேலே ஃபஸ்ட்டு ராஜாவை வச்சு பின் பண்ணிடுங்க மேம். இதை வந்து நான் கிளாத்லாம் சொல்லித்தரேன், ரஃப் கிளாத்தில் சொல்லித்தரேன், ஒரிஜினல் கிளாத்தில் தான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் இதை வச்சு சென்டர் மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி எப்போவுமே எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் அதுக்கு சென்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஸோ சென்டர் மார்க் பண்ணிடுங்க, அதை மறந்துட்டு மேலே ஏற்றிட்டு கீழே அதே மாதிரி சென்டர் லைன் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப டார்க்கனாக போடலாட்டியும் லேஸாக போட்டுக்கோங்க. நான் வந்து லேஸாக போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த ராஜாவையும் டபுளாக ஃபோல்டு பண்ணுங்கள். எக்ஸஸ்லாம் கட் பண்ணிட்டீங்கல்ல, கட் பண்ணதுக்கப்புறம் ராஜாவை டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்க மேம். நான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தரேன், அதாவது பேசிக்காக இப்படி தான் பண்ண முடியுன்றக்காக சொல்லித்தரேன். இப்போ இதோட சென்ட்ரு ஒன்றா இருக்கா, இங்கே இதோட சென்டர் இப்படி சென்டர் பார்த்தாம வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு இந்த பக்கம் இருக்க ஸ்பேஸு இந்த பக்கம் இருக்க ஸ்பேஸு ஈக்குவலாக இருக்கும். நான் சென்ட்ரு பார்த்த பிறகு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பால் பின்ஸ் கொடுத்துருப்பேன்ல முக்கிட்டு, ஏன் மேம் இதை இப்படியே பிடிச்சிட்டு நான் வரைஞ்சிட மாட்டேனான்னு கேட்டால் கண்டிப்பாக வரைய முடியாது. நானே சொல்கிறேன் வரைய முடியாது, பால் பின்ஸ் யூஸ் பண்ணி தான் வரையணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி வச்சு 2 பக்கம் பால் பின் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அடியில் ட்ரேசிங் பேப்பர் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக ட்ரேஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ட்ரேசிங் பேப்பர் வச்சிடலாமா மேம்? ட்ரேசிங் பேப்பரை எந்த சைஸில் வேணால் வைங்க, அதை பற்றி தப்பே கிடையாது. இந்த பார்டருக்கு மேலே நம்ம வரைய போகிறோம்.
பார்டருக்கு மேலே ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஃபுல் ஷீட் கூட எடுத்துங்க, அதை பற்றி கவலை இல்லை. மேலே நமக்கு ஒரு நிமிஷம் பாருங்களேன், மேலே நமக்கு சென்டர் மார்க் பண்ண இடம் கிடைக்கும். அப்போ நம்ம இதுலேயும் மடித்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். அதை ரெண்டே இது மேலே வச்சு இப்போ 3க்குமே பால் பின்ஸ் போட போகிறேன். உங்களுக்கு கிளியராக புரியுதா? நான் பார்டருக்கு மேலே ஒரு ட்ரேசிங் பேப்பர் என்னோடய இதை சென்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பால் பின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வரையாத இடத்த போக மிச்ச இடத்துல பால் பின்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மேம். நீங்கள் வரைகிற இடத்துல யூஸ் பண்ண வேணாம். இந்த எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, நீங்கள் வாட்டி இதில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் முடியாது. ஸோ எம்டியாக இருக்க ஸ்பேஸில் யூஸ் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரேம்லனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேம். நான் இது வந்து கீழே வச்சு காமிக்கிறனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரேம்லனா அடியில் அப்படியே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். பிடிச்சிட்டு இப்போ இந்த பக்கமும் 2 வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மேலே போகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அந்த பின்னில் படாமல் பார்த்துக்கோங்க. இங்கே அதே மாதிரி வச்சுட்டு ஓகேங்களா? இப்போ 4 பக்கமே நான் பால் பின் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்பவும் போல் ஷார்ப்பான ஏதாவது ஒரு டூல் எடுத்து இது மேலே வரைஞ்சோம் அப்படின்னா இதோட இம்ப்ரமேஷனில் அப்படியே கீழே நமக்கு கிடைக்க போகுது. அப்படி தானே? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா பிடிச்சிட்டோம் மேம். பிடிச்சிட்டு நல்லா எல்லா பக்கமும் அழுத்தி வரைய போகிறோம். ஒரு விஷயமும் இல்லை, நல்லா பிடிச்ச பிறகு வரைங்க மேம். ஏன் எழுதுகிற லெட்டு வரையணும்னு சொன்னேன் இப்போ புரியுதா? அப்போ தான் எங்கனை வரைஞ்சிருக்கோ எங்கனை வரையலைன்றது நமக்கு தெரியும். அந்த இருக்கிற இடத்து மேலே எல்லா இடத்துலையுமே நீங்கள் வரைஞ்சிருங்க. எந்த இடத்தையும் மிஸ் பண்ண வேணாம். ஒரு ஓர்ஸாக வரைங்க ஆரம்பிங்க மேம். அதுக்காக ரொம்ப இம்ப்ரெஷன் கொடுத்து வரைய வேணாம். நமக்கு ட்ரேசிங் பேப்பரும் கிழிஞ்சிடக்கூடாது, நம்மளோட ஷீட்டுமே கிழிஞ்சிடக்கூடாது. அப்படி தானே? ஸோ கொஞ்சம் கவனமாக வரைங்க. ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காட்டுறேன். ஏன்னா வீடியோக்கு என்னால் கவர் பண்ண முடியாமல் மடியில் வச்சு வரைஞ்சால் தான் எனக்கு நல்லா ஒரு அடி ஃப்ரேமில் வச்சு வரையணும். ஸோ நான் வரைஞ்சி முடிச்சுட்டு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க மேம் மெஹந்தி கிளாஸோட அப்டேட் கேட்டு. நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அப்படி சொல்லிடுறேன் மேம். மெஹந்தி கிளாஸ் வந்து அந்த கோன் மேக் பண்ணுவோம்ல மேம், அது சொல்லிக் கொடுப்பீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கோனை நீங்களாக ரெடி பண்ணி நீங்கள் ரெடி பண்ண கோனை வச்சு தான் மேம் அந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் போடுவீங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இல்லை மேம் ஆன்லைனில் வந்து ஹென்னா மிக்ஸாலஜிக்கு தனியாக அமௌண்ட் கட்டி படிக்க சொல்கிறாங்களே, நீங்கள் அப்படியான்னு கேட்டிங்க. நம்மளோட எல்லா கிளாஸஸுமே நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தான் மேம் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ எல்லா கிளாஸஸுமே டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் மேம். ஹென்னா மிக்ஸாலஜி ஃபஸ்ட்டு கவர் பண்ண பிறகு தான் நம்ம வந்து மெஹந்தியும் சொல்லிக் கொடுக்குறோம் மேம். மெஹந்தியிலுமே வந்துட்டு சும்மா பேசிக் லெவல் மட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பேசிக் ப்ரைடல்லேருந்து அட்வான்ஸ் வந்து எப்படி வந்து போடணும் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதோட கிளாஸ் ஃபீஸ் வந்து 199 ரூபா மேம். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு விட்றேன். நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் புரிஞ்சிருச்சு, நான் நல்லா சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க மேம். அவரோட தலைப்பாகை வரைஞ்சிடலாம். அவரோட இந்த பாட்டு வரைஞ்சிருவோம். அவரோட கிருதா, தோடு, ஓகே. நான் ஓவரால் இப்போ ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன் மேம். நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து கால் பார்ட்டுக்கு நான் போகவே இல்லை, இதோடய முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கால் பகுதி வரைஞ்சிக்கிறேன். அவரோட இன்னொரு பாதை வரைஞ்சிடலாம். பாதத்துக்கு விரல்கள் பார்த்து டிவைட் பண்ணிடலாம். இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோமான்னு. இடுப்பு பகுதி போடாமல் இருக்குது. ஸோ இடுப்பு பகுதியை நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே. கை வந்தாச்சு, கழுத்து வந்து இப்படி ஒரு தடவை செக் பண்ணணும். முகத்தில் எல்லாமே வரைஞ்சிட்டோமா, கிருதா எல்லாம் வரைஞ்சிட்டோம், தலைப்பாக வரைஞ்சிட்டோம், கை காலையெல்லாம் வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்ச பிறகு ஒன்றுமே கிடையாது, பால் பின்ஸ் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பால் பின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ட்ரேயில் தானே நான் கொடுத்துருக்கேன், அதில் ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிடுங்க. ஏன்னா வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சேஃப் இல்லாத மாதிரி இருக்குமா. நேற்று விதின்குட்டி அப்படி தான் செஞ்சுட்டாரு. அதனால் எப்போவுமே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஆனாலும் பரவாயில்ல, அதோட ஸ்பேஸில் வச்சு
இதை எடுத்து மூடி வச்சுருங்க. நேற்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மெத்தையிலே போட்டு போயிட்டேன் மூலமாக ஒரு குத்திருச்சு. ஸோ இப்படி பண்ண பிறகு உங்கள் கவரில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. நான் என்னோடய ஷீட்டை எடுத்துடுறேன், இந்த டிசைனையும் எடுத்துடுறேன். ஓகேவா? இவ்வளோதான் மேம், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இப்போயுமே நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுக்கும் கை மேலே போயிருக்கு, கையோட இந்த பாட்டை மட்டும் வரையாமல் விட்டுருக்கேன். அதாவது ஷோல்டர்லேருந்து இங்கே வரையாமல் விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? திரும்ப வச்சு தான் வரையணும். உங்களுக்கு ஹேண்டில் வரைய தெரிஞ்சுன்னா ஓகே, எனக்குலாம் அப்படி வரைய வராது மேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப வச்சு தான் வரைய போகிறேன். அந்த இம்ப்ரெஷனே உங்களுக்கு தெரியும். அதே இமேஜில் வச்சு எல்லாமே அதில் செட் ஆகிருக்கான்னு மட்டும் லேசாக பார்த்துக்கோங்க மேம். ஓகே, பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இந்த இடம் மட்டும் நான் வரையலை. திரும்ப பால் பின்லாம் யூஸ் பண்ண வேணாம், கை மட்டும் தானே. இதுக்கு தான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறது மேம். ஓகேவா? கரெக்டாக அதே இடத்துல உட்காந்துருச்சா மேம்? உங்களுக்கு தெரியுதா? நான் முதல்ல அந்த கை வரையலை, இப்போ கை வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான் மேம். இதுக்கு எப்போ போல என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஓவரால் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்கள் விருப்பத்தை கொடுத்து முடிச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் கோபுரம் மாதிரி டிசைன் போட்டாலும் சரி, இவரை இப்படியே விட்டாலும் அங்கங்கே புட்டாஸ் கொடுத்தாலும் சரி, இது அங்கங்கெல்லாம் புட்டாஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் டிசைன் பண்ண விட. அது எல்லாமே உங்கள் விருப்பத்தை பொறுத்து.